ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பால் பன் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன், 2 பன்னு, 3/4 டம்ளர் பால் ஆல்ரெடி சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பன்னை வந்து குறுக்க வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த சென்டரில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ண வேணாம், இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே வைக்கிறதுக்காக வந்து நெய்யை இதே மாதிரி போர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் சர்க்கரை ஃபுல்லாக போர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதில் வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் நெய் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான். சர்க்கரை இதே மாதிரி 1 ஸ்பூன் சர்க்கரை நல்லா போர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே 2 பன்னையும் நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கரை உள்ளே வச்சு அவ்வளோதான், 2 எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் ஒரு தோசைக்கல் வந்து நல்லா காய வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் நல்லா போர் பண்ணி வச்சுக்கிறேன். போர் பண்ணிவிட்டு நம்ம பன் வச்சோம் இல்லையா, அந்த கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 2 பன்னையும் அதில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அது மேலே வந்து ஒரு ஸ்பூன் நெய், ஒரு அரை ஸ்பூன் நான் நெய் வந்து அதில் போர் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் சுகர் எடுத்து அதை வந்து 2 பன்னு மேலேயும் இதே மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சுற்றியில் இருக்கிற சர்க்கரை எல்லாத்தையும் நான் எடுத்து விட்டுறேன். தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. பன் நல்லா கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டும். நம்ம உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வரும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிடுச்சு, அதனால தான் உங்களுக்கு இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். அவ்வளோதான். இதே மாதிரி நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச 3/4 டம்ளர் பாலை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு டீ வந்து ரொம்பவே ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு பன்னை நல்லா திருப்பி போட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. இதே மாதிரி மூடிடுங்க. உங்களுக்கு பொங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மூடி வைக்கும்போது குறுக்க வந்து 1 ஸ்பூன் வச்சு மூடிடுங்க. மூடிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே மாதிரி பால் எல்லாமே நல்லா சுண்டி அந்த பன்னு வந்து அப்சர்வ் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பாலும் கீயும் ஒன்றா சேர்ந்து இது ஒரு டெசர்ட் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். நான் அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.